மாமா என்ன நம்பல. எல்லாரும் மாதிரி அவரும் நான் அந்த திருட்டுக்கு துணை போயிருப்பேன்னு தப்பா நினைக்கிறாரு. நான் திருடி இல்லைன்னு அவர் புரிஞ்சுக்க நீதான் எனக்கு அருள் புரியணும். ஏய் ராசாத்தி, என்ன பண்ற? அத்தை, மாமா என்ன நம்பல. அவர் என்ன திருடின்னு நினைக்கிறாரு. சாமி சத்தியமா அந்த நகை திருட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அத்தை. எனக்கு இதை யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அத்தை. மத்தவங்க யாரும் என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, மாமா என்ன நம்பல. அவர் என்ன நம்பணும் அத்தை. அதுக்காக அவர் முன்னாடி கற்பூரம் ஏத்துற மாதிரி கையில கற்பூரத்தை ஏத்தி சாமி கிட்ட முறையிட போறேன். ஏய், உனக்கு என்ன ஆச்சு? அவசரப்பட்டு கற்பூரம் ஏத்துற அது இதுன்னு எதையாவது பண்ணி உடம்ப புண்ணாக்கிக்காத. சொன்னா கேளு. எனக்கு வேற வழி தெரியல அத்தை. திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் துணை. அதான் இந்த தெய்வத்துக்கிட்ட என் மன குமரல கூட்ட போறேன். என்ன பேச்சுது ராசாத்தி? நீ திக்கத்தவளா? உனக்கு நாங்கெல்லாம் இல்ல. உன்னை யார் நம்புறாங்களோ இல்லையோ, நான் நம்புறேன். நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா மாமா என்ன நம்பலையா அத்தை? இங்க பாரு ராசாத்தி, ஆம்பளைங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம மேல பாசம் இருக்கும், ஆனா அத வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆம்பளைங்க பிறவி குணமே அதான் ராசாத்தி. இல்ல அத்தை, நீங்க என்ன சும்மா சமாதானப்படுத்துறீங்க. நான் இத செஞ்சே தீருவேன். ஐயோ ராசாத்தி, நான் சொன்னா புரிஞ்சுக்கோ. இனி எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவன் உன்னை தப்பாலாம் நினைக்க மாட்டான். இல்ல அத்தை, அவர் என்ன தப்பாதான் நினைச்சிட்டாரு. இல்லன்னா அவர் வாயால என்ன திருட்டு கழுதுன்னு திட்டுவாரா? இனி என்ன அப்படி சொன்னா? ஆமா அத்தை, இது வரைக்கும் என்ன அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி திட்டினதே இல்ல. அப்ப அவருக்கு உள்ள இல்லாமலாம் இப்படி ஒரு வார்த்தை வரும்? அத்தை, தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. நான் தப்பு பண்ணலன்னு உரக்க கத்தி சொல்ல எனக்கு இது தவிர வேற வழி இல்ல. ஏய் ராசாத்தி, சொன்னா கேளு, அவசரப்படாத. அத்தை, நான் கையெடுத்து கும்பிடுறேன். என்ன தடுக்காதீங்க, நான் செஞ்சே ஆகணும். ராசாத்தி, போதும், கீழே போடு. இல்ல அத்தை, இது முழுசா எரிஞ்சு அடங்கணும். அந்த வலியை நான் தாங்கணும். என்ன தடுக்காதீங்க. ஐயோ, சொன்னா கேளு. பர்ஸ் எங்க வச்ச? ஒருவேளை மேல வச்சுட்டானா? இனியா, இங்க வா. சொல்லுங்க பிரியமா. இப்ப தெரியுதாடா உன் பொண்டாட்டி குடும்பத்தை பத்தி? அவ குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம்டா. அந்த பொண்ணி திருடி இருக்கா. உன் பொண்டாட்டி அதுக்கு உடந்தையா இருந்திருக்கா. பெரியமா, ராசாத்தி அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. ராசாத்தி, வா போலாம். சொன்னா கேட்கவே மாட்ட நீ. டேய், உன் பொண்டாட்டியும் சேர்ந்துதான் எல்லாம் பண்ணிருக்கா. உன் பொண்டாட்டி ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, ஒன்னா நம்பர் திருடி. பெரியமா,
ராசாத்தியை பத்தி தப்பா பேசாதீங்க. பொன்னிய திருடின்னு சொல்றீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் பொண்டாட்டிய திருடின்னு சொல்லாதீங்க. டேய், இவ்ளோ நடந்துமா? நீ உன் பொண்டாட்டிய நம்புற? பெரியமா, ராசாத்திய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவ எதுக்கு திருடணும்? அவ மூஞ்சிய பார்த்தா உங்களுக்கு தப்பாவா தெரியுது? நான் சொன்னேன்ல, இங்க என்ன பத்தி என்ன சொன்னாலும் நான் ஏத்துப்பேன். ஆனா என் பொண்டாட்டிய பத்தி யார் தப்பா சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். அவளை பத்தி எனக்கு தெரியும். இன்னொரு வாட்டி என்கிட்ட ராசாத்திய பத்தி தப்பா சொல்லாதீங்க. வா. வா ராசாத்தி. அவனை பத்தி புரிஞ்சுக்காம இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் பண்ணாத. ரொம்ப வலிக்குதா? இல்ல அத்தை, எனக்கு வலிக்கல. இந்த வலியெல்லாம் பறக்கிற மாதிரி என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியும்னு மாமா சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும் அத்தை. என்ன பொண்ணோ நீ. வா. அப்புறம் பொன்னி செஞ்ச தப்புக்கு தண்டனையா உங்க குடும்பம் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. உங்க குடும்பத்து மேல பெரிய மரியாதை வச்சிருந்தேன். எல்லாத்தையும் ஒரு நொடியில் அசிங்கப்படுத்திட்டீங்களா? நான் நினைச்சா ராசாத்தியையும் சேர்த்து இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும். யாரும் எதுவும் பேச முடியாது. இந்த ஃப்ராடுத்தனம் பண்ண ஒன்னையும் அதுக்கு காரணமான ராசாத்தியையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். என்னம்மா பொன்னி, பெரிய யோக்கிய மாதிரி பேசுன, இப்ப உயிரை விடுறியா? இந்த மன்னிப்பு மாங்காய் எல்லாம் வேண்டாம். எங்க பரம்பரை நகை எங்களுக்கு திரும்ப வேணும். பாட்டி, 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 சித்தப்பா, பாட்டி. மா மா மா. பயப்படாத, நான் உன்னை செத்து போல உயிரோட தான் இருக்கேன். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன எப்படிடா பேச சொல்ற? மனசளவுல நான் ஏற்கனவே செத்து போயிட்டேன்டா. இல்லாதவங்க கிட்ட இருக்கிற ஒரே சொத்து மான மரியாதை தான். அதான் அவ குழி தோண்டி புதைச்சிட்டாளே. என்னடி பாக்குற? நீ எதுக்கு இந்த திருட்டு வேலை பண்ண? நீ இந்த வேலையை பண்ணதும் இல்லாம ராசாத்திக்கு
அந்த வீட்ல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டியே. நான் எப்படி போய் அவங்க முகத்துல முழிப்பேன்? நீ நல்ல குடும்பத்து பொண்ணு, நம்ம வாழ்க்கை சந்தோஷமா போகும்னு நினைச்ச. இப்படி 4 பேருக்கு முன்னாடி நாரி போகும்னு நினைக்கலடி. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு மாடா உழைக்கிற என் பிள்ளைக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியல. உன்னை என் மருமகன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடி. அசிங்கப்படுத்திட்டியே. இது பாருங்க, சும்மா தேவையில்லாம என்னைய குத்தம் சொல்லிட்டு இருக்காதீங்க. உன்னை குத்தம் சொல்லாம கொஞ்சம் படி செய்வாங்க. நம்மளோட தகுதிக்கு அவங்க நம்ம வீட்டுல பொண்ணு எடுத்ததே பெரிய விஷயம். நீ பண்ண தப்புக்கு ஏன் பொண்ணு அங்க திருட்டு பட்டம் வாங்கிட்டு அல்லல் படுறா. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், அதையே சொல்லி சொல்லி குத்தி காமிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏய், செய்யறதையும் செஞ்சுட்டு கோவம் வேற வருதா உனக்கு? தெரியாம பண்ற தப்பாடி இது. திட்டம் போட்டு நகையை போலி ஆக்கியிருக்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு பேசாம இரு, இல்ல மரியாதை கெட்டு போயிடும். கேடும் விட்டா ஓவரா போறீங்க. கைய உங்குறீங்களா? ஏங்க அப்படி என்னங்க நான் பண்ணிட்டேன்? அண்ணி, நீங்க பண்ணது தப்பு அண்ணி. தப்பு பண்ணது இல்லாம அத உணராம திமிரா வர பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன சொன்ன? திமிரா பேசுறேனா? டேய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் அண்ணனே என்ன கேள்வி கேட்க மாட்டாரு, நீ பேச வந்துட்டியா? போடா உன் வேலையை பாத்துக்கிட்டு. அதான் அண்ணா ஆரம்பத்திலே அதட்டி உங்களை என்ன ஏதுன்னு கேட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. ஐயோ, சும்மாவே அந்த மரகதம் என் புள்ளைய அது நொட்டை இது நொட்டைன்னு திட்டிக்கிட்டே இருப்பா. இப்ப நீ பண்ண காரியத்தால என் புள்ளைய திட்டி தீத்திருப்பா. உன்னால எப்படி இப்படி பண்ண முடிஞ்சது? அப்படி என்னடி பணம் தேவை உனக்கு? பேசாம இருக்கியே, பதில் சொல்லுடி. பதில் சொல்லு. அவ்வளவு பணத்தை வாங்கி என்ன பண்ண? ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? களவாடித்தனம் பண்ணி சேர்த்த பணத்தை என்ன பண்ண சொல்லு. என்ன சும்மா என்னையே திட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ யாருங்க வேலைக்கு போனா? இல்ல உங்க புள்ளதான் இந்த வீட்டு செலவுக்கு தினம் தினம் காசு கொடுத்தாரா? நான் என்னமோ காசை எடுத்துட்டு ஓடி போயிட்டு மாதிரி பேசுறீங்க. எல்லாத்தையும் இந்த வீட்டுக்கு தான் ஆக்கி தொலைச்சேன். பெருசா கேட்க வந்துட்டீங்க கேள்வி. ஆம்பளையா லட்சணமா உங்க புள்ள உழைச்சு காசு கொடுத்திருந்தாருன்னா நான் ஏங்க இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ண போறேன்? ஏய், வாய் கூசாம போய் சொல்லதடி. என் பையன் உனக்கு வீட்டு செலவுக்கு காசு கொடுக்கல. ஆமா, அவர் கொடுக்கிற காசை வச்சு குடும்பம் நடத்தணும்னா எல்லாரும் அரைப்பட்னியா கால் பட்னியா தான் உட்கார்ந்து இருக்கணும். வாய்க்கு ருசியா வடிச்சு கொட்டும் போது வக்கனையா தின்ன தெரியுதுல்ல. அவர் கொடுக்கிற 5-10 வச்சு இப்படி ருசியா திங்க முடியுமான்னு அன்னைக்கு பேசிருக்கணும். சும்மா பேச வந்துட்டீங்க பேச்சு. எங்க பொம்பளைனா ஆட்டை தூக்கி குட்டியில போட்டு குட்டியை தூக்கி ஆட்டுல போட்டு அப்படி இப்படின்னு மாயாஜாலம் பண்ணிதான் இந்த குடும்பத்தையே நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பா அப்படி இப்படின்னு பண்ணிதான் நான் காசை ரெடி பண்ண முடியும். அதுக்கு இந்த மாதிரி பண்ணணுமா? இப்படி திருட்டுத்தனம் பண்றதுக்கு நீ எல்லாம் என்ன சொல்ல வரீங்க? வேற தொழில் பண்ணலாம்னு சொல்ல வரீங்களா? உங்களை மாதிரி வக்கத்த குடும்பத்துல வாக்கப்பட்டா அதையும் செய்ய வேண்டியதான். நானும் போனா போகுதுன்னு பாத்துட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. காசு இல்லைன்னா கஞ்சி வடிச்சு வேடி. அதுக்குன்னு இப்படி அடுத்தவங்க நகையை திருடிதான் திங்கணுமா? இப்படி திருடி வயிற வளர்க்கணுமாடி? அதுக்கு ஒரு முழம் கயித்துல தொங்கிடலாம். அந்த அளவுக்கு வந்துருச்சுல்ல. இனிமே நான் ஏன் உயிரோட இருக்கணும்? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நான் இப்பவே செத்து போறேன். அண்ணி, 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 கதவை திறங்க அண்ணி. அம்மா ஏதோ ஆத்திரத்துல சொல்லிட்டாங்க அண்ணி. அண்ணி, கதவை திறங்கம்மா. கதவை திறங்க அண்ணி. அண்ணி, அண்ணி, அம்மா கதவை திறங்கம்மா. கதவை திறங்க அண்ணி. அண்ணி, அண்ணி, ஏய் பொன்னி, அண்ணி, இதோ அண்ணி. கோவத்துல பேசிட்டேன். கதவை திற. அண்ணி, நான் திறக்க முடியாது. இதுக்கு மேல நான் உயிர் வாழ முடியாது.
பொன்னி அண்ணி கதவு திறங்க அண்ணி. நீ கதவு தர. அண்ணி பொன்னி அண்ணி சொல்றத கேளுங்க அண்ணி. அண்ணி சொல்றத கேளு. தேவையில்ல. பொன்னி 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 கதவு தர. அம்மா சொன்னா கேளு. அண்ணி 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 வேணாம் அண்ணி. முடியாது. அண்ணி சொல்றத கேளுங்க அண்ணி. அண்ணி பொன்னி கதவு தர. சொன்னா கேளு. கதவு ஏய் தருங்கம்மா. பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணிக்காத. அம்மா, அம்மா, அண்ணி தூக்க மாட்டிக்க போறாங்கம்மா. அண்ணி அடி பாவி சன்னி. கதவு அண்ணி தரடி. சொன்னா கேளுங்க அண்ணி. அந்த மாதிரி ஏதாவது அண்ணி வேண்டாம் அண்ணி. பொன்னி கதவு தர. எங்க வாங்க ஏல போட்றாத. கதவு தரடி. அண்ணி கதவு தர. அண்ணி கதவு திறங்க அண்ணி. சொன்னா கேளு. அண்ணி. கதவு தரடி. அண்ணி சொல்றத கேளுங்க அண்ணி. நான் திறக்க மாட்டேன், நான் திறக்க மாட்டேன். போங்க எல்லாரும். ஏய், ஏதாவது பண்ணி கதவு தரடா. கதவை ஓட. சீக்கிரம். அண்ணி அண்ணி விடுங்க அண்ணி. என்ன நீ இப்படி பண்றீங்க? என்னடி இது? பொன்னி என்னடி இது? ஏதோ ஆதங்கத்துல 4 வார்த்தை பேசிட்டேன். அதுக்கு நீ இப்படியா பண்ணுவ? இது பாருங்க, உங்க யார்கிட்டயும் நான் பேசுறதுக்கு தயாரா இல்ல. இன்னைக்கு வேணா நீங்க என்ன காப்பாத்திருக்கலாம், ஆனா என் முடிவை நீங்க மாத்த முடியாது. இவ்வளவு பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்குங்க உயிரோட இருக்கணும்? நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு மானம் கிட்ட பழப்பு எனக்கு தேவையே இல்லங்க. அண்ணி அம்மா தெரியாம பேசிட்டாங்க அண்ணி. அவங்க அடிச்சதுக்கு நாம அனுப்பி கேட்டுக்கிறேன் அண்ணி. அண்ணி எந்த தப்பான முடிவும் எடுத்துடாதீங்க அண்ணி. குழந்தைய நினைச்சு பாருங்க. ஹலோ, அத்தை அத்தை சொல்லு இலக்கியா. அம்மாக்கு பாட்டிக்கும் சண்டை அத்தை. அம்மாவை பாட்டி அடிச்சிட்டாங்க. அதனால அம்மா தூக்கு மாட்டுக்கு போயிட்டாங்க. அத்தை பயமா இருக்குத்த. நீங்க உடனே வாங்க. அப்பா வேற வீட்ல இல்ல. சரி சரி, நான் உடனே வரேன். சரி அத்தை, சீக்கிரம் வாங்க அத்தை. நான் வந்துருவேன், நீ அழாதம்மா. ஆ. நான் ஏன் சாகணும்? ஒண்ணுத்துக்கும் வழி இல்லாத நீங்களே இருக்கும்போது நான் ஏன் சாகணும்? என் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன அவமானப்படுத்தின இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். பொன்னி சொன்ன கேளு. தப்பு பண்ணது நீ. நான் அதெல்லாம் மறந்துட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கு மேல பிகு பண்றது நல்லா இல்ல. ஆமா அண்ணி, நடந்தது இதோட மறந்துருமா அண்ணி? யார் பேச்சையும் கேக்குறமான நிலைமையில நான் இல்ல. எப்ப இந்த வீட்ல எனக்கு மரியாதை இல்லையோ இதுக்கு மேல நான் இங்க இருக்க போறது கிடையாது. பொன்னி அத நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, சொல்றத கேளு. என்ன செத்து போன்னு சொன்னீங்க, வீட்டுக்கு வந்த மருமகன் கூட பார்க்காம கை நீட்டி வேற அடிக்கிறீங்க. உங்க குடும்பத்துக்கு நான் தேவையில்லைல. நானும் என் பொண்ணு எப்படியோ பொழைச்சுப்போம். ஆளை விடுங்க. ஏய் அண்ணி பொன்னி அண்ணி சொன்னா கேளுங்க அண்ணி. நகர்ந்து போடா, நகர்ந்து போன்னு சொல்றல. அண்ணி பொன்னி வாடி போலாம், வா. போகாதீங்க அண்ணி. சொல்றத கேளு. அண்ணி சொன்னா அவசரப்பட்டு கேளுங்க. எந்த முடிவு எடுக்காத. ஆமா அண்ணி சொன்னா கேளுங்க அண்ணி. சீ, வழிய விடு. இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல நான் வேற இருக்கணுமா? இத பாரு, மரியாதையா வழிய விடு. போடாங்கறல, போ. அண்ணி பொன்னி வாடி. அண்ணி ஏய் அண்ணி பாட்டி நில்லு பொன்னி. அண்ணி சொன்னா அண்ணி கேளு. அண்ணி போகாதீங்க அண்ணி.